முதற்கடவுளாகிய விநாயகரின் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையட்டும். 14/1/2025 டியூஸ்டே, குரோதி தை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஜனவரி. இன்று தை பொங்கல், கரிநாள். நட்சத்திரம் இன்று காலை 11:24 வரை புனர்பூசம், பின்பு பூசம். திதி இன்று அதிகாலை 4:40 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் கேட்டை, மூலம். நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 7:30 to 8:30. ராகு காலம் 3 to 4:30, யமகண்டம் 9 to 10:30, குளிகை 12 to 1:30. சூலம் வடக்கு. இன்றைய ராசி பலன்: மேஷம் லாபம், ரிஷபம் அன்பு, மிதுனம் நிம்மதி. ஜென் கதை. சல்லடையில் நீரை நிரப்புவதா? புகழ்பெற்ற குரு ஒருவர் சீடர்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டு இருந்தார். அப்போது சீடர்களின் தலைவனான மூத்த சீடன் குருவை பார்த்தான். குருவே, நாங்கள் விழிப்புணர்வு பெறுவது எப்படி என்று கேட்டான். உங்களை அறிவால் நிரப்பிக் கொள்ளுங்கள் என்றார். அறிவால் நிரப்பிக் கொள்வது என்றால் எப்படி குருவே? புரியவில்லை, சற்று விளக்கமாக சொல்லுங்கள் என்றான் சீடன். உங்களை அறிவால் நிரப்பிக் கொள்வது என்றால் பல நூறு ஓட்டைகள் கொண்ட ஒரு சல்லடையில் நீரை நிரப்புவது போன்றதாகும் என்றார். சல்லடையில் நீரை நிரப்புவதா? அதெப்படி முடியும் குருவே என்றான் சீடன். முயன்று பாருங்கள், முடிகிறதா இல்லையா என்பதை நாளை என்னிடம் சொல்லுங்கள் என்றார். சரி குருவே. சபை கலைந்தது. சீடர்கள் ஒன்று கூடி சல்லடையில் நீரை எப்படி நிரப்புவது என்பது பற்றி கலந்து பேசத் தொடங்கினர். செய்துதான் பார்ப்போமே என்றான் சீடன். ஒரு பெரிய சல்லடை கொண்டு வரப்பட்டது. ஒரு சீடன் அதில் நீரை ஊற்றினான். நீர் சல்லடையில் ஓட்டைகளின் வழியே வெளியேறியது. இது சாத்தியமில்லை. மறுபடியும் யோசித்தனர். ஒரு யோசனை என்றான் ஒரு சீடன். என்ன? சல்லடையில் ஐஸ் கட்டியை நிரப்பலாம். ஆகா, அருமையான யோசனை. அது ஓட்டைகள் வழியே ஓடாது. அதுவும் திட நீர்தானே? ஆமாம், ரொம்ப சரி. சல்லடையில் ஐஸ் கட்டி நிரப்பப்பட்டது. சிறிது நேரம்தான். ஐஸ் கட்டி உருகி ஓட்டைகள் வழியே நீராக ஓடிவிட்டது. சீடர்கள் சோர்ந்து போயினர். மறுநாள் குருவின் முன்னே தலை கவிழ்ந்து நின்றனர். குருவே, சல்லடையில் நீரை நிரப்புவது சாத்தியமே இல்லை என்றனர். குரு அவர்களை கூர்ந்து பார்த்தார். சல்லடையை எடுத்துக்கொண்டு என்னோடு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு நடந்தார் குரு. சீடர்கள் அவர் பின்னே ஓடினர். ஆசிரம தோட்டத்தில் சீடர்கள் குளிக்கும் பெரிய நீர் தொட்டியில் போட்டார். சல்லடை நீருக்குள் மூழ்கியது. குரு சீடர்களை பார்த்தார். இப்போது சல்லடையில் நீர் நிரம்பியிருக்கிறது அல்லவா என்று கேட்டார் குரு. ஆமாம் குரு சொன்னார். விழிப்புணர்வு பெறுவது எப்படி என்று கேட்டீர்கள். அதை பெற அறிவு என்னும் கடலில் உங்களை தூக்கி போடுங்கள். அறிவு உங்களை விட்டு விலகி ஓடிவிடாது என்றார் குரு. சீடர்களுக்கு தெளிவு பிறந்தது. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.